படம் சூப்பராக இருக்கணும். மிடில் கிளாஸ் மாதம் படம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மைண்டு தான் காரணம். நல்லா பண்ணுறீங்க. சூப்பராக இருக்கணும். படமே அவருக்கு தான். படம் சூப்பராக கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன மிடில் கிளாஸ் படம் நல்லா இருந்தது. தாராளமாக எல்லாரும் போய் பாருங்கள். ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக்காக வச்சு எடுத்த படம் தான். ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ நடுவில் அவங்களுக்கு ஒரு லாட்ரி சீட்டு மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்குது. அதை அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணாங்களா அப்படின்றத கதையை வந்து வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு அப்பாவாக ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். முனிஷ்காந்த் சார் பண்ணுற விஷயங்கள், ஒரு ஹஸ்பண்டாகவும் அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற காமிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க சண்டையும் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை இதில் எடுத்து ஒரு மிடில் கிளாஸாக போய் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ எங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படியே யதார்த்தத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது திடீர்னு ஒரு யூடியூப் வருது, யூடியூப் பண்ணால் காசு வருமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யதார்த்தமாக எந்த அளவுக்கு காமிக்கிறாங்களோ அது மிடில் கிளாஸோட நல்லா ரிலேட் ஆகும். நல்லா இருக்கு. அதான் முனிஷ்காந்த் சாரை பற்றி தான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து காமெடியாக நல்லா இருக்கு. காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை, இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பிளே லேக் அதை பற்றிலாம் ரொம்ப பேச முடியாது. உங்கள் அப்பா வந்து அவரோட லைஃப்பை பற்றி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி மேன் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை நம்ம லேக்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்ம லைஃப்பை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் லேக் இதுவா அதுவான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்று ஃபீல் குட் மூவின்றதை தாண்டி ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ஃபிலிம் ஃபேமிலி மேனுக்காக போய் பார்க்கலாம். மிடில் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு கதை வந்துட்டு நம்ம ஒரு மிடில் கிளாஸில் எப்படி நம்ம ஒரு லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத வந்துட்டு ரியலாக வந்து நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டே டு டே வந்துட்டு என்னென்ன விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்துக்கும் பார்த்து செலவு பண்ணோம். ஒரு விஷயத்துக்கும் கடன் வாங்குவோம், செய்வோம். ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம ஒரு டே டு டே வந்துட்டு நம்ம லைஃப்பில் நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தா மாதிரியே இருந்தது. படம் பார்க்கும்போது எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்படியே வாழ்ந்துருந்தாங்க. மிடில் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து முனிஷ்காந்தாட்டாக இருக்கட்டும், விஜயலட்சுமியாக இருக்கட்டும், அந்த நடித்த எல்லாம் அது பர்டிகுலராக அந்த காமெடி கூட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க குரேஷி அண்ட் இன்னொருத்தர் அவருக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன். அதுதான் படத்தோட மெயின் லைனே அதுதான். அந்த செக்கு விஷயந்தான் அந்த படத்தோட மெயின் இதுவே. அந்த செக்கை வந்துட்டு கையில் கிடச்சில நம்ம கையில் கிடச்ச மாதிரி நம்ம எப்படா அந்த போய் நம்ம வந்து பேங்க்கில் வந்து காசாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு ஏன் இன்னும் வந்துட்டு இந்த செக்கை டெபாசிட் பண்ணாமல் வந்துட்டு காசாக்காமல் வந்து ஹீரோ வந்துட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு வந்துடுது. நம்ம போய் வந்துட்டு எப்படி காசாக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நம்மளுச்சு. அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ நான் ஒரு ஃபேமிலி மேன், நானும் ஒரு மேரேஜ் பர்சன் தான், நானும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் தான். எங்களுக்கு என்னோடய ஃபேமிலியில் எப்படி சில விஷயங்கள் வீட்டில் வந்துட்டு நடக்குமோ அதே மாதிரியான விஷயங்களை பார்த்த மாதிரி இருந்தது.